வணக்கம். என்னுடைய பெயர் டாக்டர் சாம் பிரவீன், சேர்மன் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் ஃபார் இன்டர்நேஷனல் ஆன்டி கிரைம் அசோசியேஷன். இந்த நேரத்தில் சைதாப்பேட்டை அந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும், மெஜாரிட்டி ஆளுங்கட்சி தான். ஆனால் இன்றைக்கு அதே சைதாப்பேட்டையில ரவுடிசம், குண்டாஸ், ரவுடிசம், அது மட்டும் இல்லாம காவல்துறையே சேர்ந்து அப்பாவி பொதுமக்களுடைய பாரம்பரிய நிலத்தை, பாரம்பரிய வீட்டை அடித்து புடுங்குறாங்க. அதுவும் போலீஸ் பாதுகாப்போட. ஒரு ஏழை குடும்பம், அவங்க பல வருஷங்களா, கிட்டத்தட்ட 40 வருஷமா தங்கி இருக்கிற அந்த வீடு, அவங்க பேர்ல இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாமே இருக்குது. கோர்ட்டுக்கு போய் ஆர்டரும் வாங்கியாச்சு. இவங்க ஃபேக் டாக்குமெண்ட் போடுறாங்கன்னு. அதை போட்டது யாருன்னா சுகுமாரன், பகுதி செயலாளர், சைதாப்பேட்டையோட அஇஅதிமுக பிரமுகர். இவருக்கு இதேதான் தொழில். பின்னாடி அவரை பத்தின எல்லா ரெக்கார்ட்ஸ் எடுக்கும்போது பார்த்தால் அவருக்கு இதுவரைக்கும் 23 வீட்டுக்கு மேல இதே மாதிரி ஆட்டையை போட்டிருக்காரு. அங்க இருக்கிற ஜனங்களை, அவருடைய கீழே இருக்கிற அடியாட்களை வைத்துக் கொண்டு காவல்துறை, சைதாப்பேட்டை காவல் ஆய்வாளர் திரு சேட்டு, அவருடைய பேர் சேட், அதே போல உதவி ஆய்வாளர், அதே மாதிரி அவங்க கூட வந்த கான்ஸ்டபிள்ஸ், ஏசி, இதெல்லாம் விட இன்னும் மோசமான ஒரு நிலைமை என்னன்னா, அடையார் காவல் சரக துணை ஆணையர் திரு பொன் கார்த்திக் ஐபிஎஸ். உண்மையா சொல்ல போனா ஐபிஎஸ் என்ற பேரை விட அவர் பொன் கார்த்திக் இபிஎஸ் வச்சுக்கலாம். ஏன்னா கம்ப்ளீட்டா அதிமுக கட்சியுடைய குண்டர்களுக்கும் அதிமுக கட்சியில் இருக்கும் ஒரு பகுதி செயலாளர் ஆக்கிரமிப்பு செய்ய முற்படும் ரவுடிசம் வச்சு அவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டியை அடிச்சு புடுங்கிறதுக்கும், லேடிஸ்னு பார்க்காம அந்த வீட்டுல செவிரேறி குதிச்சு பூட்டை உடைச்சு அங்க இருக்கிற வயதானவர்களையும் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணையும் நெஞ்சம் பிடிச்சு கீழே தள்ளி அவங்க பையனை கடப்பாறை எடுத்து குத்த வந்த வீடியோ வரைக்கும் எல்லாத்தையும் நான் இந்த பிரஸ் ரிலீஸ்ல கொடுக்கிறேன். இன்னைக்கு கமிஷனர், நம்ம சென்னை மாநகர கமிஷனர் என்ன சொல்லி இருக்கிறாரு, ரவுடிசம் ஒழிச்சுட்டேன்னு சொன்னாரு. ஒரிஜினலா பார்த்தா ரவுடிசம் ஒழிச்சுட்டாரோ இல்லையோ, காவல்துறை இன்று ரவுடி துறையாக மாறிக்கொண்டு வந்திருக்கிறது. அதே போல எதிர்கட்சியுடன் சேர்ந்து அப்பாவி ஜனங்களின் நிலத்தை அபகரித்துக் கொண்டிருக்கிறது. அந்த நிலத்தை பறி கொடுக்காம இவ்வளவு நேரம் குத்தையரும் கொலையுமா புடிச்சுக்கிட்டு இருக்கிறது இங்க இருக்கிற பச்சையப்பன் மற்றும் கண்ணன் அவர்களுடைய குடும்பம். அவருடைய மனைவி ஒரு கேன்சர் பேஷண்ட். அவங்களையும் இந்த ஈவு இறக்கப்பட்ட குண்டர்கள் 20-30 பேருக்கு மேல, காவல்துறைக்கு இவங்க 100க்கு போன் அடிச்சப்ப 100ன்றது உண்மையா யூஸே இல்லாத ஒரு நம்பர். வெறும் 0 போட்டுக்கலாம் அந்த நம்பருக்கு. ஏன்னா 100க்கு போன் அடிச்சு 10-20 வாட்டிக்கு மேல அடிச்சும் காவல்துறை யாரும் வரவில்லை. பிறகு 2 பேர் வராங்க. அதோட விஷுவல் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அந்த 2 பேர்ல அடியாட்கள் 20 பேர் வந்த உடனே நீங்க பாத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் தூரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க கடப்பாறையில இருந்து, சுத்தில இருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்க இருக்கிற பெண்களை தாக்கி இருக்கிறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஏஆர் காப்பி முதல் கொண்டு போட்டிருக்கு. ஆனால் இது நடந்தது 4-5 அந்த தேதிகள்ல. 6ஆம் தேதி, 5ஆம் தேதியே அன்னைக்கு கமிஷனர் ஆபீஸ் போயிருக்காங்க. கமிஷனர் இல்லை. உயிருக்கு பயந்து இந்த குடும்பம் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு சென்றும் அங்கு கமிஷனர் இல்லை. சரி, அடுத்த நாளாவது போய் பார்ப்போம்னு கமிஷனரை போய் பார்த்தா கமிஷனர் அன்னைக்கும் பார்க்கல. அதற்கு பதிலா கமிஷனர் சிஓபி பெட்டிஷன் மட்டும் போட்டு கொடுத்து அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் நம்ம அடையார் துணை ஆணையரை சந்திக்குமாறு சொன்னாங்க. நாங்க துணை ஆணையரை சந்திக்க போனால் அந்த இடத்துல துணை ஆணையர், உண்மையாவே சொல்றேன், இவங்களை பெண்களை அடிச்சு, குழந்தைங்களை அடிச்சு, ஆம்பளைங்களை கத்தி கடப்பாறையால குத்த வந்து இவ்வளவு ரோதனைகள் பண்ண, ரவுடிசம் மேல எந்த ஆக்ஷனும் எடுக்கல.
அதற்கு பதிலாக துணை ஆணையர் என்ன கேட்கிறாரு, உங்க ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு வாங்க, நான் பாக்குறேன். நான் ஒரு வார்த்தை கேட்டேன், ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் பாக்குறதுக்கு இது ஒன்னும் கோர்ட் இல்ல, அது சிவில் டிஸ்பியூட். இங்க அடிச்சதுக்கு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்க சார், எஃப்ஐஆர் போட சொல்லுங்க சார், அப்பதான் எதிராளிகள் இவர்கள் மேல தாக்குதல் நடத்தாம இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, நான் அதெல்லாம் செய்ய முடியாது, அதெல்லாம் என் கண்ட்ரோல்ல கிடையாதுன்ற. உண்மையா சொல்றேன், திரு டெபுட்டி கமிஷனர் பொன் கார்த்திக் ஐபிஎஸ்க்கு பிராக்கெட்ல இபிஎஸ் போட்டுடலாம், ஏன்னா அந்த கட்சிக்கு தான் ஆடிக்கிட்டு இருக்கிறார் அவரு. இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் அதற்கு பொறுப்பு இல்லை, நான் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ற அந்த நபர் அந்த சரகத்துக்கு எதுக்கு டெபுட்டி கமிஷனரா இருக்கீங்க? பீப்புள் சேஃப்டி எங்க இருக்குது? இந்த மாதிரி அப்பாவி பொதுமக்களுடைய பாதுகாப்பு எங்க இருக்கிறது? இல்லை. அதை விட இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், அவர் அங்கிருந்து ஏசிக்கு போன் அடிச்சு ஏசிக்கு சொல்றார், போய் பாருங்கன்றாரு எங்களை. நாங்க உடனே அங்கேயும் அசிஸ்டன்ட் கமிஷனர் சைதாப்பேட்டையை போய் பார்த்தால், அங்கேயும் புகார் கொடுத்தவர்கள் மேல எஃப்ஐஆர் போடுவதற்கு 4 நாட்களுக்கு முன்னாடியே, இந்த ரவுடி கும்பல் 4 நாட்களுக்கு முன்னாடியே வரதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி ஒரு செட்டிங்க போட்டு இவங்க மேல எஃப்ஐஆர் போடுறதுக்கு நேற்று முற்பட்டார்கள். ஆனால் நாங்கள் போராடி இவர்களை மீட்டு கொண்டு வந்தோம். கடைசியாக வேற வழி இல்லாம காவல்துறையுடைய முழு அட்ராசிட்டி என்னன்றதை இதுல தெரிஞ்சுக்கிட்டோம். காவல் ஆணையரும் சரி, தமிழக அரசாங்கமும் சரி, இன்றைக்கு அதிமுகவினர் பொதுமக்களுடைய நிலத்தை அபகரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்த்துக் கொண்டு ஏன் தான் காவல்துறை அமைதியாக இருக்கிறதோ, காவல்துறையாக இல்லை, அதிமுகவினரின் ஏவல் துறையாக இருக்கிறது என்பதை இந்த இன்சிடென்ட்ல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். அதை விட இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், இவங்களுடைய உயிரை அடுத்தது எங்க ஆட்சி தான் வருது, நாங்க உங்க ஒவ்வொருத்தர் தலையை வெட்டி இந்த வீட்டை நாங்க எடுத்துருவோன்னு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போறாரு சைதாப்பேட்டை கோர்ட்டை சேர்ந்த ஒரு ரவுடி வக்கீல் திரு சதீஷ். அவருடைய புகைப்படமும் கொடுக்கிறேன். ஒரு அட்வொகேட் கேட்டை திறந்து வரலாம், செவரேறி குதிச்சு கேட்டை ஏறி குதிச்சு வர அட்வொகேட்டை நான் இந்த டைம்ல தான் பார்த்திருக்கேன். சைதாப்பேட்டை கோர்ட்ல உண்மையா சொல்றேன், எத்தனையோ நல்ல அட்வொகேட்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ரவுடிங்களோட வந்து ரவுடிசம் பண்ணி பெண்களுடைய மார்பை தொட்டு சட்டையை கிழிச்சு இந்த மாதிரி வேலை பண்ற இந்த அட்வொகேட்டை பார் கவுன்சிலுடைய தலைவருக்கும் தலைமை நீதிபதி அவர்களுக்கும் இதை நாங்கள் வேண்டுகோளாய் வைக்கிறோம். தயவு செய்து இவன மாதிரி ஆளெல்லாம் கோர்ட்ல ஏத்தாதீங்க. பார் கவுன்சில் இருந்து இமிடியேட்டா டிபார் பண்ணுங்க, எவிடன்ஸோட கொடுக்கிறோம். இவன் மேல ஒரு எஃப்ஐஆர் போடல, போலீஸ் இவனுக்கு கூட ஆடிட்டு நிக்குது மணி. ஏன்னா இவர் அட்வொகேட், அதிமுகவுடைய பகுதி செயலாளருக்கு ரைட் ஹேண்டு, அதிமுக பகுதி செயலாளர் அங்க வராரு. இப்படி எல்லா ரோதனைகளையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சைதாப்பேட்டையில காவல்துறை அதிமுக பகுதி செயலாளர் திரு சுகுமாரன் அவருடைய அடியாட்களாகவும் ரவுடிசமுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு கூட நின்று விளக்கு பிடிச்சுக்கிட்டு இருக்கிற காவல்துறையாக நிற்கிறது. அதற்கு துணையாக துணை ஆணையர். உண்மையா சொல்றேன், தயவு செய்து பதவியை ராஜினாமா பண்ணிட்டு எங்கேயாவது போய் இபிஎஸ்க்கு கூட நின்று கொடியாட்ட சொல்லலாம். காவல்துறையில துணை ஆணையரா நிற்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு மனிதனாகி விட்டார். நியாயமாக பார்த்தால் ஏழைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற இந்த அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வரவழைக்கிறதுக்கு எப்படிதான் இந்த மாதிரி ஒரு துணை ஆணையரை தூக்கிட்டு வந்து உள்ள போட்டாங்களோ தெரியல. பெண்கள் போய் நிக்கிறாங்க, கேள்வி கேட்கிறாங்க, ஆனால் பதில் சொல்லாம எல்லாரும் வெளியே போங்க, நான்லாம் இதுல தலையிட மாட்டேன். இல்ல காவல்துறையா இல்ல கட்ட பஞ்சாயத்து துறையான்னு தெரியல. சைதாப்பேட்டை காவல்துறைன்றதை எடுத்துட்டு சைதாப்பேட்டை அண்ணா அதிமுகவுடைய கட்ட பஞ்சாயத்து துறைன்னு போட்டிருக்கலாம். இன்னைக்கு இந்த ஜனங்களுடைய உயிர் உண்மையாகவே ஊசலாடி கொண்டிருக்கிறது. இவர்கள் அடிச்சதுக்கு ஹாஸ்பிட்டல்ல ஏஆர் காப்பி போட்டதுல இருந்து
கமிஷனர் ஆபீஸ் சிஓபி பெட்டிஷன் போட்டு அதோடைய ஆர்டர்ல இருந்து இவங்க இப்ப கொடுத்த கம்ப்ளைண்ட் 3 மாதத்திற்கு முன்னமே இதே பிரச்சனைய அந்த சுகுமாரன் பண்ணிருக்காரு. அதுக்கும் ஒரு சிஎஸ்ஆர் ஒரு எஃப்ஐஆர் எதுவுமே ஃபைல் பண்ணாம சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்துக் கொண்டிருக்கும் இந்த அதிமுக பிரமுகரையும் அவருடைய ரவுடி கும்பலையும் அந்த அட்வொகேட் சைதாப்பேட்டை கோர்ட் அட்வொகேட் மேல கடுமையான ஒரு வழக்கும் பதியப்பட வேண்டும். அதே போல இவர்கள் எல்லாவற்றிற்கும் பின்னாடி சொம்பு தூக்கியா இருக்கும் அந்த காவல் அதிகாரிகளையும் தயவு செய்து சொல்கிறேன், கடுமையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சைதாப்பேட்டையில் அதிமுக குண்டர்களுடைய ஆட்சியே நடைபெறும். இன்று சிங்காரமாய் நடைபெறும் திமுக ஆட்சிக்கு அவப்பெயர். பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை சைதாப்பேட்டை, சென்னை முக்கியமான ஏரியால சைதாப்பேட்டையில நடந்துகிட்டு இருக்குது. இப்ப 3-4 நாளா காவல்துறை ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல, ஒரு சிஎஸ்ஆர் ஃபைல் பண்ணல. ஆனால் மாறாக பெண்கள் மீதே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றோம், எஃப்ஐஆர் ஃபைல் பண்றோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை நாங்க எங்கெங்கே போராடி பார்த்தோம். கடைசியா பத்திரிகையாளர் மன்றத்துல மக்கள் மன்றத்துக்கு இந்த விஷயத்தை கொண்டு வரதுனால இது முதல்வரும் இந்நாட்டை ஆளும் அரசாங்கத்திற்கும் தலைமைச் செயலர் கவர்னர்ல இருந்து ஏன் நம்ம இவ்வளவு தூரம் ரவுடிசமெல்லாம் ஒழிச்சிட்டேன்னு சொல்ற கமிஷனருடைய பார்வை, அவருடைய பகுதி செயலாளர் சுகுமாரன் மீதும் அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கிற அட்வொகேட் சதீஷ் மீதும், அது மட்டும் இல்லாமல் இவர்கள் எல்லாவற்றையும் பின்னாடி இருந்து ஆபரேட் பண்ற காவல்துறை என்கிற பெயரில் பசுத்தோல் போர்த்திய ஓநாய்களாக தெரியும் இந்த டெபுட்டி கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர், இன்ஸ்பெக்டர் 3 பேர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் பத்திரிகையாளர் முன்பு நாங்கள் கோரிக்கையை வைக்கிறோம். நன்றி, வணக்கம். ஆக்சுவலி நேற்று வந்து பெண்கள் சார்பா நான் போயிருந்தேன். டிசி சார் பொன் கார்த்திகேயன் சாரை மீட் பண்ண போயிருக்கும் போது சார் ஃபர்ஸ்ட் சொன்னாரு, சரி இருங்க அப்படின்னாரு. சார் இதுக்கு முன்னாடி 3வது முறை நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் சார், ஓகேங்களா. 2வது பெண்கள் எல்லாரும் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க, வயசானவங்க 88 வயசு 77 வயசு சீனியர் சிட்டிசன். இன்னொன்னு இந்த பொண்ணு மற்றபடி அவங்க கேன்சர் பேஷண்ட் எல்லாரும் சேர்த்து அவங்க ஃபேமிலி முழுவதுமா நான் கூட்டிட்டு போய் அவங்க நிறுத்தும் போது என்ன விஷயம் அப்படின்னா, எதனால பிரச்சனைனா இப்படி வீட்டு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவரு வீட்டு ஓனர் அவர் பேசும்போது சரி வீட்டு டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் முதல்ல பெண்கள் அடிச்சு அவங்க மார்பில கை வைக்கிற அளவுக்கு துப்பட்டாவெல்லாம் எடுத்து போட்டு அந்த பொண்ணை கடப்பாறையெல்லாம் அவங்க ஹஸ்பண்டை தாக்குற அதுக்கு நீங்க முதல்ல விசாரிங்க. அதுக்கு நீங்க எங்களுக்கு என்ன நியாயமோ எஃப்ஐஆர் போட்டு கொடுங்கன்னு கேக்குறேன். இல்ல முதல்ல அவங்க வீடு அவங்களோட தானே, அந்த டாக்குமெண்ட் கொடுங்கன்னு கேக்குறாரு. சார் அவங்க டாக்குமெண்ட் அவங்க வீடு தான், அவரும் பேசிட்டாரு. பட் இந்த டாக்குமெண்ட் விஷயமா சொந்த வீட்டுக்காரங்க அவங்க கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஹை கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கும் போது as a contempt of the court அடிக்க கூடாது, தப்பு. அதே மீறி அவங்க அடிச்சிருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் அதை விசாரிக்க பதில் அவங்க டாக்குமெண்ட் கேக்குறீங்களேன்னு கேட்டதுக்கு இதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, நான் இதுல தலையிட முடியாது அப்படின்னா, சார் ஒரு டிசி வந்து உங்கள்கிட்ட நியாயம் கேட்கும் போது தலையிட முடியாதுன்னு சொன்னப்போவே இதுக்கு மேல உங்கள்கிட்ட பேசுறது வேஸ்ட் சார், நாங்க போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல மேடம் எதுக்கும் நீங்க ஏசிய பாருங்க அப்படின்னா, சரி எதுக்கும் ஒரு வாட்டி அவர் சொல்றாருன்னு சொல்லிட்டு நாங்க ஏசிய பார்க்க போனோம். பட் அவரு டிசி வந்து பேசுற விதமே வேற விதமா இருந்தது. ஏதோ இவங்க தப்பு பண்ண மாதிரி இவங்களை ஏதோ ரூடா ஹார்ஸா பேசி பயமுறுத்திட்டு இருந்தாங்க. இன்னொரு விஷயம், ஏசி சார் நாங்க போய் மீட் பண்ணும்போது ஏசி சார் வந்து பொறுமையா பேசினார், என்னமா யாரு என்னன்னு. சார் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது பிரச்சனைகள், பெண்களை தாக்கி இருக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் கிட்ட அவங்க அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வந்து பேசியிருக்காங்க. பட் இன்ஸ்பெக்டர் வந்து இது நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறமா அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க சார், கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அதை இன்னும் விசாரிக்கல. அவர் விசாரிச்சிருந்தா இன்னைக்கு எங்க ஏசியோ டிசியோ பார்க்க தேவையில்லைன்னு சொன்னேன். அப்ப ஏசி சார் சொன்னாரு வீட்டு டாக்குமெண்ட், அவரும் அதேதான் வீட்டு டாக்குமெண்ட் பின்னாடி நீங்க இருக்கிறீங்களே, பெண்கள் அடிச்சு அவங்கள காயப்பட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற நிலைமைக்கு பண்ண அவங்களை எதுவுமே நீங்க கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறது உண்மையிலேயே நியாயம் கிடையாது. அப்புறமா கீழே இருந்து இன்ஸ்பெக்டர் சேட்டு அவரை கூப்பிட்டு உட்கார வச்சிருந்தாரு. அவர் சொன்னாரு, இல்ல சார் இவங்க எல்லாம் வந்தாங்க, ஆனா இது சிவில் டிஸ்பியூட் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
சார் சிவில் டிஸ்பியூட் இவர் சொன்ன 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அது வந்து இவங்க இது வரைக்கும் விசாரிக்கல. ஆனா இவங்க தாக்கப்பட்டு இவங்க யாரு ரவுடிங்க சுகுமார் அவங்க ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து அடிச்சாங்களோ அவங்க வேணும்னே கம்ப்ளைண்ட் கொடுத்ததாட்ட இந்த 2 பேர் பச்சையப்பன் கண்ணன் உட்கார வைங்க, பாக்கி எல்லாம் வெளியில போங்க அப்படின்னாரு. சார், ஒரு அட்வொகேட் வந்து உட்காரும் போது நீங்க அட்வொகேட்டை முன்னாடி வச்சுதான் விசாரிக்கிறீங்க. நாங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்கள ஆப்போசிஷன் பார்ட்டிக்கு எதுவா நீங்க வந்து எங்கள்கிட்ட கேட்கறது தவிர முதல்ல பெண்களுக்கு பாதிக்கப்பட்ட நீங்க நியாயமா எஃப்ஐஆர் போட்டு கொடுங்க சார் தான் கேட்டோம். அதுக்கு இன்ஸ்பெக்டர் சொன்னாரு, இல்ல அதெல்லாம் இல்ல, டாக்குமெண்ட் காட்டுங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஏசியோ டிசியோ இல்ல சம்பந்தப்பட்ட இன்ஸ்பெக்டர் சேட்டு இவங்க எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் கோர்ட்ல கேஸ் நடக்குது சார். அவர் ஒரு விஷயம் சொல்லிருக்கலாம், டாக்குமெண்ட் வீட்டை பத்தி நீங்க கோர்ட்ல நடக்கல பாத்துக்கோங்க, அடிச்சதுக்கு நான் கம்ப்ளைண்ட் எடுக்கிறோமா எஃப்ஐஆர் போட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இன்னைக்கு மக்கள் மன்றத்துல பத்திரிகையாளர் மன்றத்துல நாங்க வந்திருக்க மாட்டோம். இதுதான் சார். பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகவியாளருக்கும் என் அன்பான வணக்கம் சார். நான் கடந்த 60 ஆண்டு காலமாக சென்னை சைதாப்பேட்டையில் வசித்து வருகிறேன். என் தஞ்சாவூர் வாங்கின இடம் அது. அந்த இடத்துல நாங்கள் அந்த அந்த ஏரியாவை டெவலப்மெண்ட் ஆக்கிறதுக்காக தான் அந்த பிளாட் கட்டுறதுக்கு 1999ஆம் ஆண்டு விட்டோம். விடும்போது எங்களுக்கும் டெவலப்பருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. வெளியே வந்துட்டோம். நாங்கள் அந்த வீடு கட்டும்போது வெளியே இருந்த வாடகைக்கு. அப்போ அவரு எங்களுக்கு வீட்டை கொடுக்காம எல்லா வீட்டையும் டாக்குமெண்ட் எல்லாம் மாற்றின பிறகு இது விஷயமாக காவல்துறையிடம் நாங்கள் புகார் அளிக்கிறோம். புகார் அளிக்கும் போது அப்போது சுகுமார் அப்போத்திலிருந்து எங்களை பின்தொடர்ந்து வந்து எங்க முழு சொத்தையும் அபகரிக்கிறதுக்காக இந்த 25 ஆண்டு காலமாக எங்களுடைய விஷயங்களை தெரிஞ்சு கொண்டு எல்லாத்தையும் அபகரிச்சுட்டு எங்களை வீட்டை விட்டு துரத்துறதுக்காக முயற்சி செய்கிறார். இப்பொழுது சுகுமார் என்றவர் வெட்டு சுகுமார். அவர் சாதாரண சுகுமார் இல்லை, வெட்டு சுகுமார். அவர் ஏற்கனவே 2007 அவர் மேல புகார் இருந்திருக்கு. நிறைய புகார் கொடுத்துருக்கோம். எந்த புகார் மேலே நடவடிக்கை எடுக்கல. அப்போ வந்து கடும்பாடி சப்போர்ட், தொர்சாமி சப்போர்ட். அப்போ அதனால வந்து அவங்க அந்த சப்போர்ட்ல ஆடினார். இப்போ அவங்க அரசியல் வாழ்க்கை இல்லாதனால இப்ப இவர் அந்த அரசியல் வாழ்க்கை எடுத்துக்கிட்டு அதிமுக கட்சி பேரை கெடுக்கிறதுக்காகவோ திமுகவோட கட்சி பேரை கெடுக்கிறதுக்காகவும் இவர் வந்து இந்த மாதிரி பண்ணிருக்காரு. ஒண்ணு அதான் நான் சொல்லிட்டேன், ஒண்ணு எங்க சொத்தை அபகரிமா, எங்க எல்லாரையும் கொலை பண்ணிட்டு நீ சொத்தை அபகரிச்சுக்கோ, இல்ல அதை விட்டுட்டு போயிடு. நீ அந்த ஏரியாவில் இருக்கிற எப்படி நீ பண்ற? சொத்தோட விலை மதிப்பு கூடுனதுனால நான் அப்படிதான் அடிப்பேன், உன்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்கிறாரு அவரு. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு கருத்தை சொல்றேன் நானு. இந்த சொத்தோட மதிப்பு 5 வருஷத்துக்கு எப்படி தேர்தல் வருதோ அது மாதிரி ஒரு 10% ஏத்துனா இது உண்மையான இந்த பிரச்சனையே இருக்காது. இது வந்து இந்த நாட்டில் எல்லாருக்கும் பிரச்சனை நடக்குது. இப்போ கூட நாகப்பட்டினத்துல ஒரு பிரச்சனை பார்த்துட்டு தான் வந்தேன் நான். இந்த மாதிரி சொத்து மதிப்பு ஏறதுனாலதான் இந்த பிரச்சனையே உருவாகுது. இது நாட்டு மக்களுக்கு எவ்வளவு பாதிப்பு வருது. அரசியல் செல்வாக்கு இருக்கிறவங்க அவங்களாம் எந்த இதில் படிக்கிறாங்க? ஏற்கனவே வந்து இந்த மாதிரி எங்களுக்கு கொலை மிரட்டல் இருக்குன்னு சொல்லிட்டு 2 மாசத்துக்கு முன்னாடியே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஆனா இது கமிஷன் ஆபீஸ்ல தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்து இங்க J1 ஸ்டேஷனுக்கு வந்தது. J1 ஸ்டேஷனுக்கு வந்தப்போ வந்து அவங்க வந்து அதுக்கான என்ன நடவடிக்கை எடுக்கல, அது எங்க கீழே வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்க வந்து லேண்ட் சம்பந்தமா வந்து தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் எங்களுக்கு கொலை மிரட்டல் இருக்கு, அதுக்கு விசாரிங்கன்னு சொன்னாலும் இன்னைக்கு வரைக்கும் வந்து சம்பந்தப்பட்ட பார்ட்டி ஏடிஎம்கே பகுதி செயலாளர் சுகுமார வந்து இன்னைக்கு வரைக்கும் ஸ்டேஷன்ல கூப்பிட்டு விசாரிக்கவே இல்லை. மறுபடியும் இன்னொரு அவர் சம்பந்தமா வந்து மலராமன்றவர் வந்து வீட்டுக்கு வந்து மிரட்டினாரு. அதுக்கு ரிட்டன் கம்ப்ளைண்ட் வந்து J1 ஸ்டேஷன்லயே கொடுத்தோம். அதுக்கும் நாங்க போயிட்டு சிஎஸ்ஆர் கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, இன்ஸ்பெக்டர் கிட்ட கேட்கணும், ஏசி கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் சிஎஸ்ஆர் போட முடியும், எங்களோட லீகல் டீம் கிட்ட வந்து நாங்க கன்சல்ட் பண்ணணும், செக்ஷன் 506க்கு உங்களுக்கு மீனிங் தெரியுமா, நாங்க அதை செக் பண்ணிட்டு தான் வந்து சொல்லணும். இதெல்லாம் வந்து அந்த எஸ்ஐ கல்வியரசன் வந்து எங்க கிட்ட கேட்டாங்க. இவ்வளவு விஷயம் நடந்தது. ஸ்டேஷன்லயே வச்சு என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட அதிமுக ஆட்சி வந்ததுன்னா ஒருத்தவங்க கூட விட மாட்டேன் உயிரோட அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்லயே வச்சு மிரட்டுறாங்க. அடுத்தது வந்து 3ஆம் தேதி இந்த மாதிரி வந்து ஆளுங்க வராங்க. ஆளுங்க வரும்போது நாங்க கால் பண்றோம், போலீஸ்காரங்க நிக்கிறாங்க. நிக்கும் போதே வந்து அவர் என்ன பண்றாரு, உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டிட்டு அவர் பட்டு வெளியே போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவர் எங்களை அடிச்சு, அதுக்கப்புறம் நான் இது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அதுக்கும் வந்து ஏஆர் காப்பி போட்டாங்க. அதுக்கும் இப்ப வரைக்கும் எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. அடுத்த நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை
கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேருக்கு மேல இருப்பாங்க. அதுலயே சொல்றாங்க லேடிஸும் சேர்த்து கூட்டிட்டு வராங்க, வீடு லாக் போட்டு இருக்கு, வெளியே பூட்டு போட்டிருக்கு, கேட் எகிரி குதிச்சு உள்ள வராங்க. அங்க இருக்கிறவங்களே என்ன சொல்றாங்கன்னா பொம்பளைங்க அடிச்சா வந்து கேஸ் ஆகாது, அதனால பொம்பளைங்களை இறக்கி விடலாம். பத்தாவதுக்கு இன்னைக்கு 50 பேர் வந்திருக்கோம், இன்னைக்கு முடியலன்னா நாளைக்கு 500 பேரை இறக்குவோம்ன்றாங்க. இது எல்லாத்தையும் நாங்க ஸ்டேஷன்ல போய் சொல்றோம். ஆனா ஸ்டேஷன்ல எங்க ஃபைல கொடுத்தா அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, நாங்க டாக்குமெண்ட் கொடுத்தோம் சார், கொடுத்த டாக்குமெண்ட் தூக்கி இப்படி போடுறாங்க. இப்படி தூக்கி போட்டுட்டு அந்த பொம்பளை என்ன கேள்வி கேக்குதுன்றாரு. இது வந்து இன்ஸ்பெக்டர் பேசுறது.